யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இது யாரை பார்த்து சொல்லப்பட்டதுன்னா மோசேயை பார்த்து சொல்லப்பட்டது. மோசே, ஆரோன், மிரியாம் இந்த 3 பேரும் ஒரே தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். இந்த 3 பேரிலும் கர்த்தர் மோசேயை தான் தெரிந்து கொண்டார். உன் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார் தாவீது சொன்னார்ல, அதே போல் இந்த 3 பேர்லேயும் கர்த்தர் மோசேயின் மேல் பிரியம் வைத்து அவனை பெரிய அழிவிலிருந்து பாதுகாத்தார். அவன் பிறந்த உடனே 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லும்போது மோசேயை ஒரு நாணல் பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுருவாங்க அவங்க அம்மா. ஆனால் அதை அந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து வளர்த்து அவனை பெரியவனாக ஆக்கிடுவான். அந்த மோசே எகிப்தினுடைய எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, அந்த மோசையை மோசையின் மேலே பிரியம் வைத்ததுனால தான் தெரிந்து கொண்டார். அவன் கூட பின்வாங்குவான், நான் என்னால் முடியாது, எனக்கு வாய் பேச வராது அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து உனக்கு பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் அப்படின்னாரு. அடுத்தால, அவன் உனக்கு உன் சகோதரன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய், அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்று சொல்லி உயர்த்தி வைப்பார். சரிங்களா? ஏன் அப்படின்னா மோசேயின் மேலே கர்த்தர் பிரியம் வைத்ததுனால தான் இவ்வளோ காரியங்களும் செய்தார். அவன் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தீர் என்ற வார்த்தையை செய்தார், நிறைவேற்றினார். மிரியாம், ஆரோன், மோசே, 3 பேரிலும் மோசேயை தெரிந்து கொண்டு பிரியம் வைத்து உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் மூலமாக பார்வோனிடத்திலிருந்து பெரிய விடுதலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாகவும் செய்தார். இப்படிப்பட்ட கிருபையை அவர் கொடுத்தபடியால் அவர் மேலே பிரியம் வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோமே, நம்ம மேலே அவர் பிரியம் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.